நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? வினய் இன்னும் வீட்டுக்கு வரல? நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஃபோன் ஆஃப்ல இருக்கு. அதுதான் எனக்கும் தெரியல. ஆபீஸ்ல இருந்து கிளம்பியாச்சு, வீட்டுக்கும் வரல, இப்ப போனும் ஆஃப்ல இருக்கு. எங்க போயிருப்பான்? ஓ மை காட் வினய், இப்படி நினைச்சிட்டு வந்திருக்க? இவ்வளவு நேரம் எங்க இருந்த? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. மெக்கானிக் கால் பண்ணா அவனும் ஃபோன் எடுக்கல, அதான் அப்படியே நடந்து வந்துட்டேன். சரி ஆட்டோ பிடிச்சி வரலாமேன்னு பார்த்தா ஒரு ஆட்டோ கூட வரவே இல்லை. முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, உடம்புக்கு ஏதாவது வந்துற போது. நான் உனக்கு சூடா காஃபி கொண்டு வரேன். சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. கூட என்கிட்ட வா. போப்பா போ. மாலதி, மாலதி என்னாச்சு மாலதி? இதெல்லாம் கீமோதெரபியோட சைடு எஃபெக்ட்ஸ். என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். எல்லா ஆங்கிலையும் நீ என் பெஸ்ட் பார்ட்னர், உண்மையான பார்ட்னர். என் சந்தோஷத்துல, என் துக்கத்துல, என் விளையாட்டுத்தனத்துல. தேங்க்யூ சோ மச் பார்ட்னர். விஸ்வாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஸ்வா மாலதியை ரொம்ப லவ் பண்றான். ஓ மை காட், பாரு வினய், ஜுரம் இருக்கு உனக்கு. அத்தை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. மழையில் நினைச்சல அதான் வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நல்லா இருக்கே, எப்படி தூங்க முடியும்? வினய், இந்த மாத்திரை சாப்பிடுப்பா. சாப்பிடு, சாப்பிட்டதுன்னா ஜுரம் குறையும். அத்தை ப்ளீஸ் நீங்க போய் தூங்குங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். வினய், இது மழையால வந்த ஜுரம், அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. இந்த நேரத்துல ஜீவிதா இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அது மட்டும் இல்லாம அத்தை, இந்த நேரத்துல ஜீவிதா மாலதி கூட ரிஷிகேஷ்ல இருக்கிறதா சரியா இருக்கும். அவளை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. அவ இங்க இருந்தா ரொம்ப கவலைப்படுவா. அண்ணி, நான் வினய் கூட இருந்து பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. உடம்ப பாத்துக்கன்னு. சரிங்க அத்தை. படுத்துக்கமா. நீங்க போய் சொன்ன கேளு, படுத்துக்க. படு.
மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் விஸ்வா. எனக்கு தெரியும் விஸ்வா, என்னை விட நீ மாலதி மேல ரொம்ப அக்கறையா இருக்கேன்னு. எனக்கு முன்னாடி அவளோட வலி உனக்கு தான் நல்லா தெரியுது. நேத்து நைட் கூட நான் பார்த்தேன். அண்ணி ஆக்சுவலி என்னன்னா, இது கீமோதெரபியோட சைடு எஃபெக்ட். மாலதிக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அவளோட பர்த்டே இன்னைக்கு. பர்த்டே அன்னைக்கா? விஸ்வா, ஏன் இதை பத்தி என்கிட்ட அப்பவே சொல்லல? அண்ணி ரிலாக்ஸ். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, ஒருவேளை அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கல்ல, அதனால தான் உங்ககிட்ட சொல்லல அண்ணி. டோன்ட் வரி, மாலதிக்கு நிச்சயம் எதுவும் ஆகாது. எனக்கு தெரியும் விஸ்வா, நீ அவ கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவுமே ஆகாது. உங்க 2 பேருக்கும் நடுவுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். யாரும் எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாங்க. எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருக்கும். கடவுள் நம்மளை எப்படி சோதிக்கிறாரு பாரு. ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் நம்மள அழ வைக்கிறாரு. ஜீவிதாக்கா, ஜீவிதாக்கா, ஷாலினி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. உங்களை உடனே கால் பண்ண சொன்னாங்க. சரி தாமு, விஸ்வா நான் எப்ப வரேன்? சரிங்க. நடிச்சது போதும் மேடம். அண்ணி போயிட்டாங்க, அதனால நீங்க எழுந்துறீங்க. உனக்கு எப்படி தெரியும் நான் முடிச்சிட்டேன்னு? அது என்னன்னா, இதான் எல்லாருக்கும் தெரியுமே, காதலிச்சாலே பொதுவா தூக்கம் வராது. என்ன மாலதியக்கா, விஸ்வானனுக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏய் வாய் மூடு, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அப்படி இப்படி நான் செய்யறத வச்சு அவன் நான் முடிச்சிட்டேன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அது பெரிய விஷயமா என்ன? வழி விட, நான் போகணும். இதெல்லாம் நீதான் பண்ணியா? ஆமா, இதெல்லாம் நான் தான் பண்ணேன். ஆனா என்ன, எனக்கு வந்த வியாதிக்கு தான் மருந்தே கொடுக்க மாட்டேன்றாங்க. விஸ்வனா, உங்களுக்கு என்ன வியாதி இருக்கு? ஏய் சுமாரு, அவனுக்கு வியாதிலாம் ஒண்ணும் இல்ல, பைத்தியம் பிடிச்சிருச்சு. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவா காதலிக்கிறவங்களுக்கு இப்படி எல்லாம் ஆகுமா? பைத்தியம் பிடிக்குமா? மெய் மறந்துருவாங்களாம். ஆனா விஸ்வனா, உங்களோட இந்த வியாதிக்கு ஏதாவது மருந்து இருக்கும்ல? இருக்கு தாமுக்கண்ணா. இதுக்கான மருந்து உன்னோட டாக்டர் மாலதி கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை இவங்க மனசு வச்சா என்னோட வியாதி ஒரு நொடியில பறந்துரும். இவங்க மனசு வைக்கல, அப்புறம் நான் இந்த மாடர்ன் வேர்ல்டோட தேவதாஸ் தான். அதை யாரும் மாத்த முடியாது. நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட தேவதாஸ். தேவதாஸ் இல்ல, தேவதாஸ் விஸ்வா. அப்புறம் இன்னொன்னு தெரியுமா, எல்லா லவர்ஸும் அவங்க லவர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, ஒருவேளை நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் நிச்சயம் தேவதாஸ் விஸ்வாவா மாறிடுவேன்னு. ஆனா இது கூட நல்லா இருக்குல்ல? உனக்கு தேவதாஸ் பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தேவதாஸ் விஸ்வா பத்தி தெரிஞ்சுக்க. என்ன ரிஜெக்ட் பண்ண, நான் டவர் மேல ஏறி என் மாலவிகா வேணும், சாரி என் மாலதி வேணும்னு சொல்லுவேன். ஒருவேளை என் மாலதி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் இங்க இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்குவேன். அப்புறம் அவ்வளவுதான். என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் பெரியம்மா, கால் பண்ணிருந்தீங்களா? ஆமா ஜீவிதா, எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா வினய் தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கான். என்னாச்சு திடீர்னு வினய்க்கு? ஒண்ணும் இல்ல ஜீவிதா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவன் மழையில நினைச்சு வந்ததுனால கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, கூடவே கொஞ்சம் ஜுரமும் இருக்கு, அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் அவனை நல்லாதான் கவனிச்சுக்கிறோம். இருந்தாலும் நீ இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மாலத்திய பாத்துக்கிறதுக்கு அங்க உங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. நீ இல்லைன்னு அவன் ஒண்ணும் வருத்தப்பட போறதில்ல. ஆனா வினய்க்கு நீ பக்கத்துல இல்லாதது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்.
அவன் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டான். ஆனா உன்னை மிஸ் பண்றாங்கிறது தெரியுது. நேத்து தூக்கத்துல உன்னோட பேரை புலம்பிக்கிட்டே இருந்தான் தெரியுமா? நானே கேட்டேன். சரி பெரியம்மா, நான் கூடிய சீக்கிரமே அங்க வந்துடுறேன். நான் வச்சிடுறேன். சரிம்மா. அக்கா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? மலத்தி அது வந்து பெரியம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. வினைக்கு உடம்பு முடியலையா, நான் சண்டிகருக்கு போலான் இருக்கேன். மாமாக்கு உடம்பு சரியில்லையா? அக்கா நீ கிளம்பாம ஏன் இன்னும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆனா மலத்தி, உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல மலத்தி. நான் அக்கா ப்ளீஸ், என்ன இங்க பாத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ஆனா மாமாவுக்கு நீ மட்டும் தான் இருக்கங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒருவேளை நீ அங்க போனீனா மாமா நல்லாயிடுவாரு. ஒருவேளை மாமா நல்லாயிட்டாருன்னா நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? அப்புறம் நீ இப்பெல்லாம் பேசுறது மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியாவும் ஆயிட்ட. உன்னை விட ஒரு நல்ல தங்கச்சி எனக்கு கிடைக்கவே மாட்டா. நிச்சயமா கிடைக்காது. கடவுள் ஒரு பீஸ் தான் படைச்சிருக்காரு. அக்கா ப்ளீஸ் என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத. என்ன நானே பாத்துக்குவேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? வினய், இன்னும் கூட தும்மல் குறையில பாரு. துளசி போட்டு டீ கொண்டு வரட்டுமா? இல்லைங்க அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு வினய், இந்த இத குடி, சரியா ஆ, போயிடும். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்ன கட்டில விட்டு கீழே இறங்கி விட வினய். மாட்டீங்க? கொஞ்சம் இருங்க. குட் மார்னிங் மிஸ்டர் தல்வார். குட் மார்னிங் வக்கீல் சார். என்னாச்சு, காலையிலேயே தும்மிக்கிட்டு இருக்கீங்க? உடம்பு நல்லா தானே இருக்கு? நான் நினைக்கிறேன் யாரோ உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் தல்வார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. நேத்து மழையில நினைச்சேன், அதான் இந்த கோல்டு, வேற ஒண்ணு இல்ல. ஓஹோ. அப்புறம் மிஸ்டர் தல்வார், இன்னைக்கு உங்களை என்னால மீட் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். பேசாம நீங்க ஒண்ணு செய்யுங்க தல்வார். நீங்க கிளம்பி நைட்டு டின்னருக்கு எங்க வீட்டுக்கே வந்துருங்க. நம்ம கேஸை பத்தி இங்கேயே டிஸ்கஸ் பண்ணிடலாம். உங்க வீட்லயா? ஆமா, கேஸை பத்தி பேசின மாதிரியும் இருக்கும், எங்க வீட்டுல இருக்கவங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும். சரி, உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் வந்து பாக்குறேன். ஆனா முக்கியமான விஷயம், டின்னருக்கு என்ன ஸ்பெஷலா ரெடி பண்ண போறீங்க? அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு விஷயம், எங்க வீட்டுல ஷார்ப்பா 8 மணிக்கு டின்னர் ஆரம்பிச்சிரும். நீங்க நேரத்துக்கு வந்தா போதும். அடடா, என்னோட ஹாஸ்டல் வாழ்க்கையை ஞாபகப்படுத்துறீங்களே. டோன்ட் வரி யங் மேன், கரெக்டா 8 மணிக்கு நான் உங்க வீட்ல இருப்பேன். ஓகே சார், தேங்க்யூ. தத்தா வந்து என் கிளைண்ட் தல்வார் இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு நான் அவரை கூப்பிட்டுருக்கேன். அப்படியே அவர் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். வினய், அது வந்து தல்வார்ன்றது யாரு? நேத்து நீ அவரால தான் மழையில் நனைஞ்ச, அப்புறம் எதுக்கு அவரை டின்னர் கூப்பிடுற? அம்மா, அவர் ஒரு ரொம்ப முக்கியமான கிளைண்ட். அந்த கிளைண்ட் தானே நீ அடிக்கடி சொல்லுவியே, எப்பவும் ரொம்ப கேஷுவலா இருப்பாரு, அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஆமா சித்தப்பா. ஒரு ஆளுக்கு இவ்வளவு புகழ், அதுவும் வினய் வாயால, அப்படின்னா கண்டிப்பா ஒரு மீட் பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் பாட்டி நான் உடனே சண்டிகருக்கு போகணும்னு முடிவெடுத்தேன். ஜீவிதா, நீ எடுத்த முடிவு சரியானதுதான். இந்த நேரத்துல வினய் தம்பி கூட தான் இருக்கணும். நான் சண்டிகர் ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிடுறேன். நாளை காலையிலயா? இல்ல சித்தப்பா, நான் வினய் கிட்ட எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க போகணும். நான் இன்னைக்கு ராத்திரியே இங்கிருந்து கிளம்புறேன். அப்போ நீ டாக்ஸில தான் போயாகணுமா? வேண்டாம் வேண்டாம் ஜீவிதா, இந்த ராத்திரியில நீ தனியா போக வேண்டாம். ஆனா பண்ணி தனியா போக மாட்டாங்க. அவங்க கூட நான் போறேன். விஸ்வா சரியாதான் சொல்றாரு.
அவர் தான் உன் கூட வராரு இல்லையா? நீ தைரியமா போலாம் ஜீவிதா. அண்ணே நீங்க உங்க லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் டாக்ஸி புக் பண்ணிட்டு வந்தேன். தேங்க்யூ. நீங்களும் போய் ரெடி ஆயிடுங்க. விஸ்வா, நீ என் கூடவே சண்டிகர் வரணும்னு எடுத்த முடிவு சரிதான் நினைக்கிறேன். ஐ மீன், நீ இந்த நேரத்துல சண்டிகர்ல இருக்கிறது தானே சரி. அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்கல்ல. அண்ணே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எப்ப நீங்க ஒருத்தர் மனசார விரும்புறீங்களோ அவங்கள விட்டு தூரமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் என்னன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா. இப்ப கூட பாத்தீங்கல்ல, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே நீங்க துடிச்சு போயிட்டீங்க. அண்ணன் கூடவே இருந்து பாத்துக்கணும்னு தான் நீங்க இப்ப உடனே கிளம்பிட்டீங்க. ஆனா விஸ்வா, எனக்கும் உங்க அண்ணனுக்கு இருக்கிற விஷயம் வேற, உனக்கும் மாலத்திக்கும் இருக்கிற விஷயம் வேற. நீங்க என்ன பேசுறீங்க அண்ணா? ரெண்டு பேரோட உறவுக்கும் வலி ஒண்ணுதானே, காதல். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்க துடிச்சு போயிட்டீங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கூட மாலதி கூடவே இருந்து அவளை கவனிச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அண்ணி, அண்ணனோட ஹெல்த் இன்னும் 2 நாள்ல சரியாயிடும். ஆனா மாலதி எத்தனை நல்ல குணமாவான்னு தெரியாது. அவளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அண்ணி, நான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். அவ கூடவே இருக்கணும். நான் அவளோட நோயை குணப்படுத்த முடியாது, ஆனா அவளோட வலியை குறைக்க முடியும். இந்த உலகத்துல வேற எதுவும் வேணாம். அவ கூட இருந்தா மட்டும் போதும். அண்ணி, உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல முயற்சி பண்றேன்னு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே வினய், வா உட்காரு. தேங்க்யூ சித்தி. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ எவ்வளவு தேவல. இப்போ ஒரு வேலை பண்றியா? சூடா ஒரு டீ சாப்பிடு. ஆட்டோமேட்டிக்கா உன் மூட் ஃப்ரெஷ் ஆயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், உன்னுடைய ஹோம் மினிஸ்டர் நாளைக்கு ரிஷிகேஷ்ல இருந்து வர போறாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். யாருக்கு என்னன்னு தெரியும்? ரிஷிகேஷ்ல இருந்து ஜீவிதா மட்டும் தனியா வராளா இல்ல கூட யாராவது வராங்களா? மாமா, நம்மளுடைய விஸ்வா நம்ம வீட்டுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தா ஜீவிதா கூட தான் வருவான். அவளை தனி அனுப்ப மாட்டான். ஆனா அவன் நம்ம விருப்பத்துக்கு மாறால போயிருக்கான். நம்ம இஷ்டத்துக்கு எங்க வர போறா? அத்த, நம்ம வீட்டோட கட்டுப்பாடை விஸ்வா உடைச்சிருக்கிறது எனக்கும் நல்லா தெரியுது. ஆனா அவன் ஏன் இப்படி பண்றான்? அவன் ஃபீலிங்ஸ் என்னன்றதை நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நம்ம வீட்டு பையனை நம்ம புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுப்பா? இங்க பாருங்க, இந்த மாதிரி சமயத்துல நம்ம அவனுக்கு பக்கபலமா இருக்கிறதா நல்லது. நீ சொல்ற எல்லாமே சரிதான் வினய். விஸ்வா இந்த வீட்டோட புள்ள. நாம எல்லாரும் அவனுக்கு பக்கபலமா இருக்கணும். ஆனா கெட்டதுல இல்ல, நல்லதுல, வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு, புதக்குழியில விழறதுக்கல்ல. இப்ப அவன் போயிட்டு இருக்கிற பாதை அவனுக்கு நல்ல வழியை காட்டும்னு எங்களுக்கு தோணல.
எக்ஸ்கியூஸ் மீ. அத்தைக்கு கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வினய், அண்ணி சொல்ற வார்த்தைகள் இப்போ உனக்கு கசப்பா இருந்தாலும் அதுல உண்மை இருக்கும். நாம் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது.